டைரக்டர் ரமேஷ் பாரதி இயக்கத்துல ரஜினி கிஷன், மொட்ட ராஜேந்திரன், திவிகா, முனிஷ்காந்த் மற்றும் கூல் சுரேஷ் நடிப்பில் வெளியாயிருக்க படம் தான் ரஜினி கேங். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். All the world goes, please listen to my mouth. ஏற்காடு லேக் ரோட் பொட்டிக்கடை கோஸ்ட். ரஜினி கேங் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீரோயினை விரட்டி விரட்டி ஒரு தலையாக காதலிக்கக்கூடிய கூல் சுரேஷ் ஒரு பக்கம், அந்த பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிற ஹீரோ ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு ராத்திரியான பேய் பிடிச்சிடும். அந்த பேய் யார் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அந்த பேய் எப்படி அவங்க விரட்டுறாங்க, பேய் பிடிக்கிறக்கான காரணம் என்ன, அந்த பேய் யார், அந்த பேய் இதுக்கு வந்து ஹீரோயின் உடம்புல போடுறாங்க, அந்த பேய் போகணும்னா என்ன பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறதுனால இந்த பொண்ணுக்காக எதிரணி, அதாவது ரஜினிக்கு அங்கே துரத்தக்கூடிய கூல் சுரேஷும் அவங்க டீமும் ஒரு பக்கம், அவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடக்கூடிய ரஜினி கிஷன், திவிகா, அதுக்கப்புறம் முனிஷ்காந்த், இந்த டீம் ஒரு பக்கம். இவங்க எப்படி இந்த டீம்லேருந்து தப்பிச்சு போகிறாங்க, கடைசியாக வந்து இந்த பேயை விரட்டினாங்களா இல்லையா, எதனால இந்த பேய் வந்து இவங்களுக்கு பிடிச்சிது, எதுக்கு வந்து ராத்திரி 10 மணி 11 மணி ஆனால் மட்டும் இந்த பேய் வந்து இவங்க உடம்புல ஏறுது, அந்த தாலிக்கும் இந்த பேய்க்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு காமெடி கலந்த ஒரு டிராவல், ஒரு காமெடி பேய் படம் தான் இந்த ரஜினி கேங். என்னம்மா இது, தாலி கட்டம் வேணும்னு வரிசையா 4 பேர் சொல்ற, முடிச்சுக்கு ஒருத்தர்னா கூட 3 பேர் தானே. ரஜினி கேங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டோன்னே இந்த படம் வந்து ரஜினி ஃபேன்ஸ் விசஸ் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ். அப்போ அந்த படம் வந்து அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த படத்தோட ட்ரைலர் விடுறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் என்னால் படம் எடுக்க முடியாது, இது ஒரு பேய் படம்டா, இத்தனை நாள் நீங்கள் பேய் படத்தை பார்த்து தேட்டருக்குள்ளே வந்து உங்களோட நேச்சர் கால்ஸ் எல்லாம் கழிஞ்சது எங்களுக்கு தெரியும், அதனால் இந்த படத்தை ஒரு ஜாலியான பேய் படமாக பார்த்துட்டு போங்க, லைக் டார்லிங் மாதிரியான ஒரு படமாக பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு எமோஷனில் இந்த படம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பேய் படத்தை இந்த மாதிரியாக எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணம் தான், ஒரு பார்வை தான் அந்த படம் முடிச்சு நமக்கு வந்துச்சு. என்னன்னா, ஒரு பேய் ராத்திரி ஆனால் வந்து ஹீரோயின் உடம்புல ஏறிடும். ஏன்னா ஹீரோ வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாப்புல. கடைசி வரையும் வந்து எப்படி சொல்கிறது, ராத்திரி ஆனால் பேய் பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அந்த பேய்க்கான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பேய் வந்து ஒரு அதோட ஃப்ளாஷ்பேக் சொல்லும், நான் ஏன் இறந்தேன், நான் ஏன் உங்கள் உடம்புல இருந்தேன்னு சொல்லி அது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும். அப்போ சரி ஓகே, நீ வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்கிற, லைக் வந்து நம்ம காஞ்சனா எடுத்துக்கோமே, காஞ்சனா அரண்மனைலாம் எப்படி வந்து பேய் பிடிச்சிட்டு என்ன இவன் கொண்டுட்டான், அவனை கொண்டுட்டான் நான் போயிடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துலையும் பிடிச்சிருக்க பேய் என்ன பண்ணுன்னா, என்ன ஒரு 4 பேர் கொண்டாயின்னு சொல்லும். 4 பேரை பிடிச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க 4 பேர் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. அப்போ தான் அந்த படத்தோட ட்விஸ்ட்டே வந்து மாறும். என்னடா அது வேறு மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஓவராலாக சொல்லப்போனால், இந்த ரஜினி கேங் படம் பார்த்ததுக்கப்புறமா இந்த படம் வந்து இந்த படத்தில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது, நிறையா லேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்து சொல்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காஞ்சனா படத்தை, அரண்மனை படத்தை, சந்திரமுகி படத்தை, அருந்ததி படத்தை, இத்தனை நாள் வந்து தமிழ் சினிமா, இந்திய சினிமா பேய் படத்தை டக்குன்னு ஸ்பூஃப் பண்ணி ஒரு படம் எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம லொலு சபா அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். வெறித்தனமாக நம்ம பார்த்து கொண்டாடின படத்தில் லொலு சபாவில் போட்டு தேய்ச்சி ஒரு ட்ரோல் ஒன்று பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ட்ரோலாக தான் இந்த ரஜினிகாங்கிறது. சொல்லப்போனால் காஞ்சனா, சந்திரமுகி அப்படின்னு சொல்லி எல்லா படத்தையுமே ட்ரோல் பண்ணி எடுத்து ஒரு ஸ்பூஃப் மாதிரி தான் இருந்தது. அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாகணும். அதே நேரம் இந்த படம் வந்து பாசிட்டிவ் இல்லைனா ட்ராவல் ஆகிற விதம் அப்படின்னு சொன்னால், படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் முனிஷ்காந்த்லேருந்து எல்லாருமே எவ்வளோ காமெடிகளுக்கு ட்ரை பண்ணாங்க. ஒரு சில இடங்களில் காமெடிகள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் பல இடங்களில் அந்த காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த ஒரு விதமும், ஒரு பேய் படத்தை இப்படி ஒரு ட்ராவலில் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் இந்த படத்துக்கான பாசிட்டிவாக இருக்குது. அதே நேரம் இந்த படத்தில் ஹீரோ நம்ம ரஜினி கிஷனாக இருக்கட்டும், அவர் வந்து ஓகே டெபியூ ஹீரோ அப்படின்றதுனால சில திருத்தங்கள் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் திவிகா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். மொட்ட ராஜேந்திரன், கோஸ்ட் கோபால் வர்மா நம்ம டார்லிங் படத்தில் பார்த்துருப்போம். திரும்ப இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜடாமுனி ஜங்குலிங்கம் பண்ணுறார், ஜே ஸ்கொயர் அப்படிங்கிற பேரில். ஸோ அந்த பேரும் அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்களும் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ண வைக்கிது. அதுதான் அந்த படத்துக்கான ஒரு பாசிட்டிவ். அதே நேரம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத வாண்ட் டு பி பெட்டர் மேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு காமெடி கலந்து பேய் படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கான ரைட்டிங்கை ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக வச்சு, நடுவில் பாடல்கள் எல்லாம் இல்லாமல் ரொம்ப குறைச்சி, அது இல்லையா பேய்க்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் அதுக்கான சீக்வன்ஸ் வச்சுருங்க. திடீர்னு பேய் இருக்குது, திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதுக்கப்புறம் பேய்க்கு வந்து அதை கட்டுப்படுத்துகிற ஒன்று, அதுக்கு ஒரு அறக்கட்டளை, அது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, இதெல்லாம் வந்து இன்னும் இருக்குது, இல்லைனா அதை வந்து ஒரு நல்ல கமர்ஷியலாக இல்லைனா வந்து வேறு கான்செப்ட்டில் காட்ட நினைக்கிறோம் அப்படின்னா, அதை இன்னும் கொஞ்சம் மெச்சூராக மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதே நேரம் பின்னணி இசை வந்து பெரிய அளவில் நமக்கு ஒட்டலை. சினிமாட்டோகிராஃபி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இசையும், ஏன்னா ஒரு பேய் படத்துக்கு தேவை இசை தான் இல்லையா, அந்த இசை வந்து நமக்கு பெரிய அளவு ஒட்டாததும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பேய் அப்படின்னாலே சும்மா சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறோம். இத்தனை நாள் எடுக்கக்கூடிய பேய் படத்தை இவ்வளோதானா, இதை தான் ராத்திரி பிள்ளையாக உட்காந்து ஒட்டிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தோட முடிச்சிட்டாங்கல்ல, அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாவாகவும் நான் பார்க்குறேன். ஸோ ரஜினி கேங் இது வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரோட ரசிகர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போட்டி, ரிவால்வரி நினச்சி போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் கொடுக்கும். ஹாரர் கலந்த பேய் படம் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கும். ஒரு பேய் படத்தை எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களோட பார்வையில் உங்களுக்கு ரஜினிகாந்த் படம் எப்படி இருந்தது? உங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாலி கலந்த ட்ராவலாக தான் இருந்ததா, இல்லை ஏன்டா போட்டு தாலியாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததா? உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.